இப்போ பார்க்க போறது டெல்லியோட கிளைமேட் சேஞ்ச் பத்தி தான். பட் இப்போ ஒரு டேர்ம் பார்க்க போறோம். அந்த டேர்ம வந்து உங்களோட ரியல் லைஃப் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சுக்கிட்டு, இந்த டேர்ம நீங்க யுபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறதா இருக்கலாம். இல்ல உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு காம்படிஷன் இருக்கலாம். ஒரு கோல் இருக்கலாம். முடிஞ்சா அதிலயும் கனெக்ட் பண்ணி பாருங்க. நம்ம எல்லார் லைஃப்லயும் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணியிருப்போம். பட் அந்த ஃபெயிலியர்ல இருந்து சக்சஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னா இந்த ஃபெயிலியரை அனலைஸ் பண்ணுமா? எந்த ஆங்கிள்? அதாவது உங்களோட ஃபெயிலியர் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியரா? இந்த விஷயத்தை நீங்க அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு புரியுதுல? உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு. அந்த கோல் நீங்க ஃபெயிலியர் ஆகுறீங்க. அந்த ஃபெயிலியரை நீங்க அனலைஸ் பண்ணும்போது உங்களோட ஃபெயிலியர் வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியருக்குள்ள வருதான்றத கான்ஷியஸா செக் பண்ணிக்கங்க. அதை எப்படி செக் பண்றது? ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த இன்சிடென்ட்ல உங்களுடைய ஃபெயிலியர் வச்சுக்கலாம். ஃபெயிலியர் இஸ் யுவர் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து எல்லா வருஷமும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அந்த ப்ராப்ளத்துக்கான ரீசன் ஒரு ரீசன் இல்ல, மல்டிபிள் ரீசன். ஒரே ஒரு ரீசன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். எவ்ரி இயர் ஃபெயில் ஆகிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பா மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும். அப்ப மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும்போது நமக்கு அது தெரிஞ்சும் சரி பண்றது டஃப். இது எல்லாமே இருக்குன்னா நீங்க மாட்டிட்டு இருக்கிற ஃபெயிலியர் வந்து இட் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர், விச் மீன்ஸ் அந்த ஃபெயிலியரை சரி பண்றதுக்கு உங்க ஒரு ஆள் மட்டும் பத்தாது. யூ நீட் மல்டிபிள் ஆக்டர். இந்த விஷயத்தை நம்ம பர்சனல் லைஃப்லயும் அனலைஸ் பண்ணலாம். நம்மளோட growth வந்து இம்ப்ரூவ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான ரீசன் வந்து ஒரே ஒரு ரீசன் இருக்கா, மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கா? எப்போ மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா அதை சரி பண்றதுக்கு யூ நீட் மல்டிபிள் ஆக்டர்ஸ். மல்டிபிள் ரீசன்ஸ் அண்ட் யூ நீட் மல்டிபிள் ஆக்டர்ஸ் டு சால்வ் தட்னா யூ ஆர் இன்சைட் தி யூ ஆர் ஸ்டக்டு வித் தி ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். இந்த பாயிண்ட் தான் இந்த ஆத்தர் முன்வைக்கிறார். டெல்லியில ஏற்படுற பொல்யூஷன் அதை சரி பண்ண ட்ரை பண்றோம், சரியாக மாட்டேங்குது. வருஷம் ஃபெயிலியர். அதுக்கு என்ன ரீசன்னா டெல்லியில பொல்யூஷன்றது வின்டர் சீசனோட ப்ராப்ளம் இல்ல. இட் இஸ் நாட் தி சீசனல் ஃபெயிலியர், இட் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர். டெல்லியோட பொல்யூஷன் ப்ராப்ளம் சீசனல் ப்ராப்ளம் பார்க்காம, வின்டர் ப்ராப்ளம் பார்க்காம, ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளமா பாருங்க. நீங்க எப்போ ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் பார்க்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கு இதுக்கான ரீசன்ஸ் வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் தெரியும். எப்போ மல்டிபிள் ரீசன்ஸ் அனலைஸ் பண்றீங்களோ அந்த ஒவ்வொரு ரீசன்ஸ்க்கும் ஒவ்வொரு ஆக்டரை போட்டு ஆன் தி ஹோல் சரி பண்ண முடியும். இல்லாட்டி வருஷம் டெல்லிஸ் பொல்யூஷன் வில் பி லிஸ்டட் as தி ஃபெயிலியர் டாஸ்க். இதான் கோர் பாயிண்ட். உங்களுக்கு ஓகேல? அப்ப அந்த ஆத்தரோட மெயின் கோர் ஐடியா என்ன, தீசிஸ் என்ன? டெல்லியில இருக்கிறது ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன பண்ணி ஆகணும்? ப்ரூவ் பண்ணணும்ல. பாருங்க, மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு பாருங்க. அப்ப அந்த மல்டிபிள் ரீசன்ஸையும் கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா லாங் டேர்ம்ல மல்டிபிள் இம்பாக்ட் ஏற்படும். தேர்ஃபோர் இந்த எல்லா மல்டிபிள் ரீசன் சரி பண்றதுக்கு we need multiple solution. ஓகேல? அப்ப என்ன பண்றாரு? இந்த 3 காலம் இருக்குல்ல, ஒரு காலம்ல மல்டிபிள் ரீசன்ஸ், ஒரு காலம்ல மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ், லாஸ்ட் காலம்ல மல்டிபிள் சொல்யூஷன்ஸ். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் ஆர்டிகல். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா இந்த அப்ரோச்சை 2 விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எஜுகேஷனை அகாடமிக்காவும் நடத்த முடியும், எஜுகேஷனை ஆர்ட்டாவும் மாற்ற முடியும். வாட் இஸ் ஆர்ட்? ஏதோ ஒரு படம், ஏதோ ஒரு சாங் உங்க லைஃப் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு இஷ்யூ, ஏதோ ஒரு டேர்ம், அந்த டேர்ம் உங்க லைஃப் கூட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சுன்னா, அப்படி கனெக்ட் பண்ண முடியுதுன்னா தட் எஜுகேஷன் இஸ் தி ஆர்ட். அந்த லேர்னிங் மெத்தட் இஸ் அன் ஆர்ட். எல்லாருமே அதில் ட்ரை பண்றோம். எல்லா டீச்சர்ஸுமே ட்ரை பண்றது அதுதான். எப்படியாவது கல்வி முறையை கலை வடிவத்தில் மாற்றும், ஆர்ட் பேஸ்டா மாற்றும். அப்ப என்ன பண்ண தேவையில்லை, ஒரு பாயிண்ட் அசஸ் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தன்னோட லைஃப்க்கு ஏற்ற மாதிரி லிங்க் பண்ணிப்பான். என்னோட எப்போதுமே அப்ரோச் இப்படி தான் இருக்கும். எந்த ஆர்டிகல் படிச்சாலும் இதை வந்து நம்ம லைஃப் பயன்படுத்த முடியுமா? அதனால தான் அந்த எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன். ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது முக்கியமானது இந்த அப்ரோச் இருக்குல்ல, ஒரு ப்ராப்ளம் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் பார்க்குறோம்ல, இந்த அப்ரோச்சை உங்களோட யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பயன்படுத்திக்கலாம். நான் இதை பத்தி பேசுறேன்னா டெல்லி பொல்யூஷன் பத்தி எல்லாருக்கும் தெரியும், ரீசன்ஸ் எல்லாருக்கும் தெரியும், அதனால ஏற்படுற ப்ராப்ளம் வந்து எல்லாருக்கும் தெரியும், சொல்யூஷனும் தெரியும், முக்காவாசி தெரியும். அதனால இந்த கிளாஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கிட்டு இதை நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ரக்சரல் ஆங்கிள் பாருங்க அப்படி சொல்றாங்கன்னா, இல்ல ஒரு விஷயத்த ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அழகா வந்துடும். இந்தியாவில் கேஸ்ட் இஸ் ப்ராப்ளம், சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் இஸ் ப்ராப்ளம். இந்த எல்லா ப்ராப்ளமும் எக்ஸாம் வரும்போது ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளமா கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. which means ரொம்ப காலமா இருக்கு. அதுக்கு ரீசன்ஸ் மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும். மல்டிபிள் ரீசன்ஸ் தான் உங்க மெயின் ஆன்சர் ரைட்டிங்ல ஒரு 5 பாயிண்ட் முடியும். காசத்துல ப்ராப்ளம் மல்டிபிளா பார்க்க முடியும், அதோட இம்பாக்ட் மல்டிபிளா பார்க்க முடியும், சொல்யூஷனும் மல்டிபிளா பார்க்க முடியும். 2 பக்கம் ஆன்சர் கிடைச்சு. இது வந்து ஆன்சர் ரைட்டிங் மெத்தட்ல, ஃபார்முலாவில், அப்ரோச்ல ஒரு அப்ரோச். கரெக்டா? இந்த டேர்ம் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணலாம். இப்போ ஆர்டிகல் போகலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? அந்த ஆர்டிகல்ல என்ன நரேஷன் கொடுத்துருக்காங்களோ சேம் நரேஷன் சேம் ஃப்ளோல ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் முடிக்கலாம். டெல்லியில வருஷம் எல்லா விண்டரும் ஸ்கூல்ஸ் மூடப்படுகிறது, ஃபிளைட்ஸ் கேன்சல், பேண்டமிக்ல இருந்த மாதிரி அகைன் எல்லாரும் மாஸ்க் போடணும், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 400+ சிவியர் லெவலுக்கு போயிடுச்சு. அப்ப இந்த எல்லா பேட்டர்னும் வருஷம் நடக்குதுன்னா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு திஸ் இஸ் தி ப்ராப்ளம் ஆஃப் விண்டர் சொல்ல போறோம். It is not seasonal. We have to see it as the structural failure. ஒரு விஷயத்தை அடுத்த வருஷமே சரி பண்ண முடியலன்னா அந்த பிரச்சனை ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. சேம் லைக் as 5 இயர்ஸ்ல 10 இயர்ஸ்ல 20 இயர்ஸ்ல 100 இயர்ஸ்ல சரி பண்ண முடியல, which means it is the structural problem. சேம் லைக் தட். அப்ப லாஸ்ட் 10 இயர்ஸா ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம், அகைன் சேம் நடக்குதுன்னா இட் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர். பட் இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியரை கண்டிப்பா சரி பண்ணணுமா? எஸ். என்ன ரீசன்? எப்பொழுதுமே எமர்ஜென்சி டெம்பரரியா இருக்கும், பட் திஸ் எமர்ஜென்சி பெர்மனன்ட் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி. வை வி கால் டெல்லி பொல்யூஷன் as தி பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி. தெரிஞ்ச பாயிண்ட் தான் அகைன் சொல்றேன். வழக்கமா அந்த லீவுனால ஹில் ஸ்டேஷன் போவோம்ல, ஒரு கூல் கிளைமேட்டுக்கு போவோம்ல, ஒரு வின்டர் மாதிரி ஒரு கிளைமேட்டுக்கு போவோம். இதுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஏர் வாங்குறது தானே. மூச்சு இழுத்து விடும்போது
உள்ள போறது என்னது ஒரு ஃப்ரெஷ் ஏர் இல்ல. பட் டெல்லியில விண்டர்ல நீங்க மூச்சு இழுக்கும் போது உள்ள என்ன போகுது, மாசுக்கள் தானே, தூசிகள் தானே. PM2.5ல ரொம்ப குட்டி குட்டியா மைனூட்டா பார்ட்டிகுலேட்ஸ் மூச்சு வழியா உள்ள போகுது. ஸோ ரொம்ப குட்டியா இருக்க மூச்சு வழியா எல்லாருக்குள்ளே போக முடியும். பெருசா இருந்தா பிளாக் ஆயிடும். பட் ரொம்ப மைனட் 2.5 தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், மூச்சு உள்ள இருக்கும்போது லங்ஸ்க்குள்ள போய் ஆல்வியோலி தானே சொல்லுவாங்க. ஸோ ஆல்வியோலி என்ன பண்ணும், எல்லா பொல்யூஷனும் உட்காருமா. அப்போ லங்ஸ் என்ன ஆகும், அது பட்டு ரியாக்ட் பண்ணி வீங்கும், மியூக்கஸ் போடும். நிறைய உள்ள உட்காந்து மியூக்கஸ் ஃபார்ம் ஆகும். மியூக்கஸ் அதிகம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மூச்சு இழுத்து விட முடியாது, அந்த ஸ்பேஸ் கம்மியாயிடும், லிங்க் பண்ண முடியல. சிம்பிளா சொல்லிடலாம், பட் அதே பாயிண்ட் அப்படியே சொல்றது வேஸ்ட் தானே. ஸோ PM2.5 உள்ள போது லங்ஸ்க்குள்ள இன்ஃப்ளமேஷன் ஆகுது, மியூக்கஸ் நிறைய வருது. ஃபுல்லா அடைச்சிக்கிச்சுன்னா ஏர் உள்ள ஈஸியா போயிட்டு வர முடியாது. லங்ஸ்க்குள்ள எல்லா ஏரும் ஓப்பனா ஃப்ரீயா போக முடியாது. லெஸ் ஏர் ஃப்ளோ, விச் மீன்ஸ் உங்களுக்கு ஆஸ்மா வரலாம், பிரான்ச்சிடைஸ் வரலாம், COPDயும் வரலாம். ஸோ PM2.5 ஒரு ரீசன்னால இத்தனை இம்பாக்ட். அப்படி யோசிங்க. இப்போ நெக்ஸ்ட் இப்படி யோசிங்க, லங்ஸ்க்குள்ள போகும்போது மட்டும் இந்த ப்ராப்ளம். அதே PM2.5 பிளட்ல மிக்ஸ் ஆச்சுன்னா, பிளட்ல என்டர் ஆச்சுன்னா, பிளட்டோட சப்ளை போகுதுல ட்ராக், அந்த ட்ராக்ல இந்த PM2.5 இருக்குல்ல, இந்த பொல்யூஷன் பார்ட்டிகல் மேட்டர், அது வந்து கல்லு மாதிரி. பிளட்டுக்கு அது வந்து கல்லு மாதிரி. அந்த கல்லு பட்டு பிளட் வெசல் ஆகும், ரொம்ப ஹார்ட் ஆயிடும். பிளட்டால ஈஸியா என்ன முடியாது, அந்த ஃபாஸ்ட் ஃப்ளோ இருக்காது. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி தானே பண்ணும் பிளட் போகணும். விச் மீன்ஸ் பிளட் ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு. ஸோ சேம் 2.5 பொல்யூஷன் பிளட்ல மிக்ஸ் ஆகுது, பிளட் ஃப்ளோ ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிபி லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கா. அண்ட் உங்களுக்கு தெரியும், இப்போ அதே பொருள் கீழே போகாம மேலே போச்சு வச்சுக்கலாம், பிரெயின் பக்கம் போகுது. உங்களோட மூடு, உங்களோட மெமரி, உங்களோட ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், இதுக்கெல்லாம் எந்த கெமிக்கல்ஸ் ஒர்க் ஆகுதோ அந்த கெமிக்கல்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ குழந்தைங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது, வயசானவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகும். ஸோ ஃபோக்கஸ்டே இல்லைன்னா ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எல்லாம் வந்து. இன்ஃபேக்ட் நம்ம உடம்போட இம்யூன் சிஸ்டம் அது என்ன பண்ணும், உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பொருள் வந்திருக்கு, PM2.5 ஒரு சின்ன அழுக்கு, அந்த அழுக்கு அட்டாக் பண்றதுக்கு நம்ம உடம்புல இருக்க சில பாயிண்ட்ஸ் என்ன பண்றோம், அட்டாக் பண்ண வச்சு. நம்ம உடம்புல இருக்கிற டிஷ்யூஸை, ஜாயின்ஸை, நர்வ்ஸை என்ன உருவாகுது, நம்ம இம்யூன் சிஸ்டம் நம்ம உடம்பு அடிக்குது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தெரியும்ல, ஆர்த்ரைட்டிஸ், சிலராசிஸ், லியூபஸ். இது எல்லாமே என்னது, ஒரு இம்பாக்ட் தானே, ஹெல்த் இம்பாக்ட். லங்ஸ்ல, பிளட் லெவல்ல, பிரெயின் லெவலில் அண்ட் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் லெவலில். அப்போ இவ்வளோ நோய் வந்து நம்ம குழந்தைக்கு ஒரு தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஃபேமிலி பேரண்ட்ஸ் அங்கே இருப்பாங்களா, அந்த ஃபேமிலியில் இருக்க அப்பா லேபராக இருக்கலாம், மைக்ரெண்ட்டாக இருக்கலாம், என்ன பண்ணுவாங்க, டெல்லியை விட்டு வெளியே வருவாங்க. தன்னோட கேரியரு, இன்கம், ஸ்டெபிலிட்டி எல்லாம் விட்டுட்டு ஊரை விட்டு வெளியே வருவாங்க. லிங்க் பண்ண முடியல. டெல்லி பொல்யூஷனால இம்பாக்ட் என்ன இம்பாக்ட், ஹெல்த் இம்பாக்ட் மட்டும் கிடையாது, சோஷியல் கான்சிக்வன்ஸும் ஏற்படுது. லிங்க் பண்ண முடியல. எப்பொழுதுமே சிட்டி நோக்கி மக்கள் வருவாங்க. சிட்டியை விட்டு வெளியே வராங்கன்னா நம்ம ஹிஸ்டரியில் எப்போ பார்த்தோம், பேண்டமிக் தானே, ஞாபகம் இருக்குல்ல, கோவிட் டைம்ல. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ தி இன்விசிபிள் எபிடமிக். டெல்லியோட கண்ணுக்கு தெரியாத ஒரு எபிடமிக் நடந்துட்டு இருக்கு. பயங்கரமான நோய், ஹெல்த் எமர்ஜென்சி, ஊரை விட்டு வெளியே போறாங்க. ஜாபை விட ஃபேமிலியோட ஹெல்த் தான் முக்கியம், வெளியே போறாங்க. அப்போ டெல்லி பார்க்கறதுக்கு சிட்டி எப்படி இருக்கு, a city is in distress. and also இன்னும் ஒரு ஸ்டீரியோடைப் இருக்கு. பொல்யூஷன்ற வார்த்தை கேள்விப்பட்ட உடனே மைண்டுக்குள்ள இந்த ஆஸ்மா வரும், ஹெல்த் ப்ராப்ளம் மைண்ட்ல வரும் மேக்ஸிமம். பட் எதை மறந்துடுவோம், ஹெல்த் ப்ராப்ளம்னால ஹாஸ்பிட்டல் பில் அதிகமாகும், ஹெல்த் ப்ராப்ளம்னால நிறைய பேர் வேலைக்கு வர்றது குறையும், லீவ் அதிகம் போடுவாங்க. லீவ் அதிகம் போட்டா செய்யற ஒர்க்கு கம்மி. ஹெல்த் ப்ராப்ளம்னால நோய் வந்துருச்சுன்னா சீக்கிரமா இறந்து போயிடுவாங்க. ப்ரொடக்டிவிட்டி, ஒரு ஹியூமன் பீயிங் அவன் செய்யற வேலை ஆயிடுது, அந்த கண்ட்ரிக்கு லாஸ்ட்ல சீக்கிரமா என்ன ஆயிடுறான், இறந்து போயிடறான். லிங்க் பண்ண முடியுதா, இது ஃபுல்லா ஹெல்த் தூக்கிடலாம். இப்போ இதை விட்டுருங்க, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாகுது, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகுது, நம்ம கண்ட்ரில மக்கள் செய்யற வேலை என்ன ஆகுது, கம்மியாகுது, ஒர்க் பண்ற வயசும் கம்மியாகுது. விச் மீன்ஸ் எது குறையும், ஜிடிபி குறையும்ல, வேலை செய்யறது குறையுது, ப்ரொடக்ஷன் ஆகும், கம்மியாகும். ஸோ 1.3% ஆஃப் ஜிடிபி வில் பி ரெடியூஸ். அந்த 1.3% $36 பில்லியன். லிங்க் பண்ண முடியல. ஒரு கண்ட்ரியோட ஹெட் குவார்ட்டர் பிகம்ஸ் தி ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி. அப்போ என்ன உருவாகும், ஜாப் குறையும், growth குறையும், டெல்லியில் இன்வெஸ்ட்மெண்ட் குறையும், டெல்லியில் டூரிசம் குறையும். இது எல்லா லாஸோட வேல்யூ தான் இந்த லாஸ் 36 பில்லியன். ஸோ இதுக்கப்புறம் பொல்யூஷனை இட் இஸ் தி ஹெல்த் கிரைசிஸ்ல மட்டும் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி பார்த்தோம்ல, ஸோ அந்த ஆங்கிள் மட்டும் பார்க்காதீங்க. இட் இஸ் நாட் ஒன்லி தி ஹெல்த் கிரைசிஸ், இட் இஸ் தி டெவலப்மெண்டல் கிரைசிஸ். எந்த கண்ட்ரியில் பொல்யூஷன் இருக்கோ அந்த ஊரில் டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்கும். என்ன ரீசன், எக்கனாமி லாஸ் ஆகுது. எக்கனாமிக் growth கம்மியாக இருக்குன்னா அந்த கண்ட்ரியோட ப்ராஃபிட்டே கம்மியாக அர்த்தம். ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும்போது டெவலப்மெண்ட் பண்ண முடியாது. ஓகேல, அப்போ பொல்யூஷனால நாம கொடுக்குற விளைவு இருக்குல்ல, காஸ்ட், பயங்கரமான காஸ்ட்ல, உயிரிழப்பு, எக்கனாமிக் லாஸ், டெவலப்மெண்ட் லாஸ், அதை விட டிக்னிட்டி லாஸ் ஆகுதுல்ல. ஊரை விட்டு வெளியே போறது, ஒருத்தவங்க வீட்டில் அந்த பொல்யூஷன்ல இருந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏர் பியூரிஃபர் இருக்கும், ஏர் பியூரிஃபர் இருக்கிற வீடு எதுவுமே இல்லாமல் ஓப்பன் வீடு. ஸோ பொல்யூஷன் கிரியேட்ஸ் தி இன்இக்வாலிட்டியில். அப்போ இவ்வளோ தெரிஞ்சும் ஏன் சரி பண்ண முடியாமல் ஸ்டக் ஆகிட்டு இருக்கும். ஒன்லி ரீசன் இஸ் we are seeing the pollution as the சீசனல் ப்ராப்ளம். சீசனல் ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று ரியாக்டிவ் மெஷர் எடுப்போம். எப்போ பொல்யூஷன் அதிகமாக இருக்கோ அப்போ என்ன பண்ணலாம், கிளவுட் சீடிங் பண்ணலாம். மேகம் வர வச்சு மழை பெய்ய வச்சு பொல்யூஷனை குறைக்கலாம். எல்லா ஆஃபீஸ்லையும் இன்டோர் பியூரிஃபை போடலாம். அந்த ஒரு 2 மாதத்துக்கு எமர்ஜென்சி பேன் போடலாம். இது எல்லாமே என்னது, இந்த எல்லா பாயிண்ட்ஸும் கவர்னன்ஸ்ல வருமா, வாய்ப்பில்லை. இல்லை அப்படியே கவர்னன்ஸ்ல போட்டாலும் திஸ் இஸ் ஒன்லி ரியாக்டிவ் கவர்னன்ஸ். அந்த டைம்ல மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ரியாக்ஷன் பண்றோம். அந்த ரியாக்டிவ் கவர்னன்ஸ்ல இருந்து ப்ரிவென்டிவ் கவர்னன்ஸா மாறணும். அதுக்கு we have to see the pollution as the structural perspective. ஸோ ஓகேல, ஸோ இது வரைக்கும் பார்த்தது பொல்யூஷனால நடக்க போற லாங் டேர்ம் இம்பாக்ட்.
கான்சிக்வன்ஸ் பார்த்தோம். பட் பொல்யூஷன் ஏன் நடக்குது, காசஸ் என்ன தெரிஞ்சது தான் அகைன் பார்க்கலாம். பட் எல்லாம் தெளிவாக இருக்கணும். எப்போ பொல்யூஷனை ஸ்ட்ரக்சரலாக பார்க்குறோமோ அப்போ ரீசன்ஸும் காசஸ் எப்படி இருக்கும், மல்டிபிளாக இருக்கும். மல்டிபிள் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் டொமைனில் இருக்கணும், டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி பொல்யூஷன் காரணம் ஜியோகிராஃபி இட் செல்ஃப் தி ரீசன். என்ன ரீசன், ஹவு இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெல்லி. மலைகளுக்கு நடுவில் ஒரு பவுல் ஷேப்ல இருக்கு. இந்த கப்பு இருக்கும்ல, கப்போட நேச்சர் என்ன, எல்லாத்தையும் தாங்கி வச்சுக்கோங்களேன். பிளைனா இருந்துச்சுன்னா எல்லா தூசியும் ஆயிடும், ஓடி போயிடும். பட் பவுல் வச்சிட்டீங்கன்னா எல்லா தூசியும் செட்டில் ஆயிடும்ல. ஸோ திஸ் இஸ் தி ஜியோகிராஃபி ஆஃப் டெல்லி. எல்லா மலைகளுக்கும் நடுவில் ஒரு பவுல் மாதிரி மாட்டி இருக்கிற இடம் தான் டெல்லி. ஸோ அரவலி ஹில்ஸுக்கு நடுவில் ஒரு பேசின் லைக் பவுல் இஸ் தி டெல்லி. எல்லா பொல்யூட்டன்ஸும் கரெக்ட் ஆகிற பிளேஸ். அண்ட் விண்டர்லயும் அந்த விண்ட் ஸ்பீட் எப்படி இருக்கும் யோசிக்க முடியுதா. ஈவன் குழியா இருந்தாலும் விண்டு ஃபாஸ்ட் அடிச்சதுன்னா, காத்து ஃபாஸ்ட் அடிச்சதுன்னா என்ன ஆகும், தூசிலாம் மேலே போயிடும்ல, இப்படி வெளியே வந்துடும்ல. பட் அதுக்கு சான்ஸ் இல்லை. இருக்கிறது பேசின் பவுல் மாதிரி. விண்டு ஸ்பீடும் விண்டர் டைம்ல ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரீம் ஹீட்னால இந்த லேண்ட்ல காத்து பட்டு 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 இந்த காத்து ஃபுல்லா செம்ம கூல் ஆயிடும், மேலே ஃபுல்லா ஹாட் ஏர். அப்போ எல்லா பொல்யூட்டன்ஸும் மேலே வர முடியாது, உள்ள லாக் ஆயிடுச்சு. கரெக்டா விண்டர் டைம் ஃபுல்லா இருக்கிறது கோல்ட் ஏர் பாட்டம்ல. ஸோ பிளாங்கெட் போட்ட மாதிரி அழுத்திட்டு இருக்கும், ஹை ப்ரெஷர். அந்த இடத்த விட்டு வெளியே வராது காத்து. நான் பார்ப்போம்ல, ஒரு ஸ்டவ்ல ஒரு பொருள் வைக்கும் போது ஹீட் எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த ஹீட்ல எல்லாம் வெளியே பறந்து போகும்ல. அப்படி பறந்து போறதுக்கு நேச்சர் கிடையாது. என்ன ரீசன், ஃபுல்லா விண்டர் ஏர் டைட்டா உள்ள மாட்டிட்டு இருக்கு. ஸோ ஜியோகிராபிக்கலி இந்த நேச்சரு எல்லா பொல்யூட்டன்ஸும் இந்த பேசினுக்குள்ள இருக்க வைக்கிறது. ஸோ பேசின் லைக் பவுல், லோ விண்ட் ஸ்பீட், ஹை ப்ரெஷர், டெம்பரேச்சர் இன்வர்ஷன், இது எல்லாமே ஏர் சர்க்குலேஷனை ப்ரிவென்ட் பண்ணி ஒரு இடத்துல வைக்குது. அதுக்குள்ளவே பொல்யூட்டன்ஸும் மாட்டிக்குது. உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் இன்வர்ஷன் பாயிண்ட் புரிஞ்சுல. வழக்கமா ஒரு லேண்ட் இருக்குன்னா சன் இருக்கும், ஹீட் போடும், இந்த லேண்ட் பயங்கர ஹீட் ஆயிடும். ஸோ சுத்தி ஏர் ஆயிடும், செம ஹீட் ஆயிடும். இப்போ ஹீட் ஏர் என்ன இருக்கும், அடுப்புல பாக்குறோம்ல, ஹீட் ஏரா இருக்கலாம், தண்ணியா இருக்கலாம், கொதிச்சன ஆயிடும், மேல வரும்ல. ஸோ ஹீட்டான ஏர் எப்படின்னா இருக்கும், மேல வரும். பட் விண்டர்ல லேண்ட் ஃபுல்லா எப்படி இருக்கும், செம்ம கூலா இருக்கும். அப்போ இங்க இருக்கிற ஏரை விட நியர்பை இருக்கிற ஏர் எப்படி இருக்கும், சமக்குள்ள இருக்கும். அப்போ ஆல்ரெடி டெல்லியோட சர்ஃபேஸ் முழுக்க சமக்குள்ளா இருக்கிறதுனால கோல்டர் என்ன பண்ணாது, அங்கேயே தான் தங்குமே தவிர மேலே வராது. அதுக்கு ரீசன் என்ன, டெம்பரேச்சர் இன்வர்ஷன். லேண்டுக்கு கீழே எப்போதுமே ஹாட்டர் இருக்கும், வார்மர் இருக்கும், மேலே போகும். பட் ஆப்போசிட்டா சர்ஃபேஸ்ல கம்ப்ளீட் கோல்ட் ஏர். ஸோ ஹை ப்ரெஷர். ஓகே தானே. ஸோ ஜியோகிராஃபிக்கலாவே ஒரு ஜெயில் மாதிரி மாட்டிட்டு இருக்கும். பட் ஜியோகிராஃபியோட லிங்க் பண்ணதுனால சொல்யூஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன பேசணுமோ டெல்லியோட நேச்சர் ஜியோகிராஃபி அது அப்படியே சிமிலர்லி சூட்டபிள் ஃபார் எல்ஏ, லாஸ் ஏஞ்சல்ஸ். லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு சேம் ப்ராப்ளம், சேம் வின்டர், சேம் பொல்யூஷன், உள்ள லோ விண்டு. என்ன பண்றாங்க, அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை அப்படி என்ன பண்ணலாம், நம்ம இன்ஸ்பயர் ஆகிட்டு யூஸ் பண்ணாலே போதும், சரி பண்ண முடியும். ஸோ அவங்க பண்ணது 3 விஷயம் தான். ஷார்ட்டா சொல்லணும்னா, தே நாட் ஃபாலோட் தி சீசனல் பாலிசி, தே ஃபாலோட் தி லாங் டேர்ம் அக்ரெசிவ் பாலிசி. சரி பண்ற வரைக்கும் பாலிசி மேல பாலிசி, பிளஸ் they used the technology and also public mobilization. இந்த 3 தான் கீவேர்டு. இதை பார்க்கலாம், சொல்யூஷனை பார்க்கலாம். இப்போ பார்க்குறது என்னது, பொல்யூஷன் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். அப்போ ஸ்ட்ரக்சரலான ரீசன் ஒன்று முடிச்சாச்சு, நேச்சுரல் ரீசன் முடிச்சாச்சு. அடுத்து பார்க்க போகிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹியூமன் ரீசன்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சது டெல்லியில், அதாவது நேஷனல் கேபிட்டல் ரீஜனில் ஒவ்வொருத்தவங்க கிட்டே இருக்கும் கார் இருக்கும். எவ்ரி ஒன் மூவ்ஸ் வித் தி இண்டிவிஜுவல் வெயிட். ஒவ்வொருத்தவங்களுக்கும் மொபிலிட்டிக்கு அவன் ஒரு 50 கிலோ இருப்பான், அவன் எடுத்துகிட்டு போகிறது பெரிய வண்டியாக இருக்கும். டீசல் ட்ரக்கு, 2 வீலரு, காரு. டெல்லியில் மட்டுமே 3 கோடி வண்டிகள் இருக்கு. எல்லா வண்டியும் எமிட் பண்றது பொல்யூஷன். முக்கியமா பார்த்தோம்ல PM 2.5 பிளஸ் நைட்ரோஜன் ஆக்சைடு. பட் வண்டி அவசியம் தானே, ஆஃபீஸ் போகிறதுக்கு வண்டி அவசியம் தான். பட் வண்டி அப்டேட் பண்ணுங்க. ஆல்ரெடி பாலிசி போட்டாச்சு, உங்க வண்டியை, பழைய வண்டியை வித்துட்டு லேட்டஸ்ட் வண்டி வாங்கும்போது லேட்டஸ்ட் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது BS6 ஆனு தெரிஞ்சுங்க. வாட் இஸ் BS தெரிஞ்சது தான், பாரத் ஸ்டேஜ், அதாவது அப்டேஷன் லெவல். ஃபோன் அப்டேட் பண்றோம்ல, சிமிலர்லி we are updating the வண்டி. அப்டேஷன் அதிகமாக பொல்யூஷன் குறையும். BS6 இந்த லேட்டஸ்ட் வண்டியை பயன்படுத்தினா 70 to 80% மேலே பார்த்தோம்ல, PM 2.5 நைட்ரோஜன் பார்த்தோம்ல ஆக்சைடு, அந்த பொல்யூட்டன்ஸ் 70 to 80% குறையும். ஸோ ஆல்ரெடி டெல்லியில் இருக்கவங்க எல்லாருமே இந்த வண்டிக்கு மாறுன்னு சொல்லியாச்சு. ஸோ பாலிசி வந்துருச்சு, பட் ரியல் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் வீக். பட் வண்டி மட்டுமே நாட் தி ப்ராப்ளம். டெல்லியோட ஏர்ல 27% இந்த PM 2.5 ரிலீஸ் பண்ற யாரு, இந்த வீடு கட்டுறாங்களே, கன்ஸ்ட்ரக்ஷன் டஸ்ட். நான் பார்த்துருப்போம்ல, ஒரு வீடு கட்டும்போது என்ன பண்ணுவாங்க, சுத்தி மறைச்சிருவாங்களா, இல்லை மூடுவாங்க. என்ன ரீசன், டெய்லி வேலை நடக்குது, வேலை செய்ய மண்ணை கொட்ட டஸ்ட் பரவும். எங்க பரவும், ரோட்டுக்கு போகும். ஸோ ரேபிட் அர்பனைசேஷன், சிட்டி முழுக்க கன்ஸ்ட்ரக்ஷன் தான். பட் ரேபிட் அர்பனைசேஷன் வாஸ் இந்தியாவில் எப்படி இருக்கு, அன்கண்ட்ரோல்டு கன்ஸ்ட்ரக்ஷன். லாஜிக் புரியல. ரூல்ஸ் பார்த்தா உங்க சைட்டை கவர் பண்ணுங்க, டஸ்ட்டை வெளியே விடாதுங்க, எல்லா பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் ரியாலிட்டி மோஸ்ட் ஆஃப் தி சைட் இஸ் ஓப்பன், டஸ்ட் அசால்ட்டா பறந்துகிட்டே இருக்கும். செகண்ட் ரீசன், ஹியூமன் பீயிங்ஸோட ரீசன். வண்டி அதிகம், கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகம், பிளஸ் டெல்லியை சுற்றி இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸ் எல்லா ஊருமே எப்படி அதிகமாக இண்டஸ்ட்ரி இருக்கிற ஊர். எல்லா இண்டஸ்ட்ரியும் பொல்யூஷனை டெல்லிக்கு அனுப்பும். சல்ஃபர் டை ஆக்சைடு, ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் உள்ள வரும். அதுக்கு புரியுதா, அதாவது சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இண்டஸ்ட்ரி இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரி மாடர்னா இல்லை, பழைய டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியை பயன்படுத்துறதுனால பொல்யூஷன் அதிகமாக வருது. ஸோ பொல்யூஷன் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டிராவல்ஸ் டு அனதர். அண்ட் இது எல்லாத்தோட லாஸ்ட் ரீசன், தெரிஞ்ச ரீசன், டெல்லி சுற்றி இருக்கிற பஞ்சாப், ஹரியானா ஃபார்மர்ஸா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு விவசாயம் பண்ணணும், அடுத்த பயிர் போடணும். ஸோ லேண்ட் என்ன பண்ணணும், விதை போடுறதுக்கு கிளியர் பண்ணும்ல. இப்போ கிளியர் பண்றது ஈஸி மெத்தட் என்னது, எரிச்சு விட்டுறலாம். லேண்ட் கிளியர் பண்றதுக்கு அந்த லேண்ட்ல இருக்கிற எல்லா ரெசிடியூஸ் என்ன பண்ணலாம், பர்ன் பண்ணிடலாம். ஸ்டபிள் பர்னிங்கா. ஸோ கிராப்ஸோட ரெசிடியூவை பர்ன் பண்றாங்க. பர்ன் பண்ணா உங்களுக்கு தெரியும், எல்லா ஹீட்டும் எல்லா பொல்யூஷனும் எங்கே வரும், டெல்லிக்கு வரும். ஸோ பஞ்சாப், ஹரியானா லேண்ட்ல இருந்து எல்லா ஸ்மோக்கும்
இங்கே வருது, டெல்லிக்கு வருது. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுமா? அடுத்து முக்கியமானது சேம் வின்டர் தீபாவளி. தீபாவளி வருஷத்துல ஒரு நாள் தான். ஒரு நாள் கொளுத்துனா ஒன்றும் ஆகாது. ஸோ முடிஞ்சளவு என்ன பண்ணலாம், கிராக்கர்ஸை மாற்றலாம், க்ரீனுக்கு போயிடலாம். க்ரீன் கிராக்கர்ஸ் என்ன பண்ணும், பொல்யூஷன் உருவாக்கும். ஓகே தானே? அப்போ டெல்லி இஸ் தி நேச்சுரல் ஜியோகிராஃபியா ட்ராப் இருக்கு. வெதர்லயும் டெம்பரேச்சர் இன்வெர்ஷன், வெதர் ட்ராப் இருக்கு. ஹியூமன் நெக்லிஜென்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேஸ்ல காரை மாத்தாம, அடுத்து ஃபார்மர்ஸ் சீசனல் பர்னிங், லேண்ட் எரிச்சு விடுறது, பிளஸ் ஃபயர் கிராக்கர்ஸ், இது எல்லாம் சேர்ந்து கிரியேட்ஸ் தி பெர்மனன்ட் கிரைசிஸ். அது புரியுதா? இத்தனை ரீசன் இருக்கிறதுனால டெல்லிஸ் பொல்யூஷன் ப்ராப்ளம் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம், இல்லனா விக்கெட் ப்ராப்ளம், விச் மீன்ஸ் காம்ப்ளெக்ஸ் அதிகம் இல்ல. அப்ப சரி பண்ற சொல்யூஷன் இருக்கணும், காம்ப்ளெக்ஸா இருக்கணும்ல. பட் இதுல ஒரு சரி பண்றதுல இந்த காலகட்டத்தில் ஒரு பயங்கரமான அட்வான்டேஜ் இருக்கு. டெல்லி சுத்தி இருக்கு. டெல்லி பிளஸ் ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், எல்லா ஸ்டேட்லயும் ஆட்சி பண்றது ஒரு கட்சி தான், பிஜேபி. எல்லா ஸ்டேட்ஸ்லயும் ஆட்சி பண்றது பிஜேபி, சென்ட்ரல் லெவலும் பிஜேபி. அப்ப என்ன காரணம் சொல்ல முடியாது. நான் சொல்றத இந்த ஸ்டேட் கேட்க மாட்டேங்குது. அப்ப ஸ்டேட்டுக்குள்ள ஸ்டேட் பிரச்சனைன்றது மாதிரி இந்த பொல்யூஷன் ப்ராப்ளமை மாற்ற முடியாது, மறைக்க முடியாது. என்ன ரீசன்? எல்லா ஸ்டேட்டும் நியர்பை ஸ்டேட்டும் சேம் கவர்மெண்ட். ஸோ திஸ் இஸ் தி டைம்லி சான்ஸ். எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து ஒரு ஜாயிண்ட் கிளீன் ஏர் மிஷன் ஒன்று உருவாக்கலாம். ஓகே, மிஷன் உருவாக்கலாம். அந்த மிஷன்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம்? இந்த பொல்யூஷன்ன்றது குளோபல் ப்ராப்ளமா இருக்கிறதுனால நாம மட்டும் தனியா மாட்டிட்டோம்னு சொல்ல தேவையில்லை. யாருமே கண்டுபிடிக்காத ஒரு தீர்வை தரணும்னு அவசியம் கிடையாது. பெஸ்ட் கண்ட்ரி பார்த்து இன்ஸ்பைரிங்கா எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளா பயன்படுத்தல. அப்ப எல்லா ஸ்டேட்டும் சேர்த்து ஒரு ஏர் மிஷன் ரெடி பண்றோம். அந்த மிஷனோட எல்லா பாயிண்ட்ஸும் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நிறைய இன்ஸ்பைரிங் மாடல் இருக்கு, அதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லண்டன்ல பண்ண சம் சீரியஸ் ரிஃபார்ம்ஸ். அல்ட்ரா லோ எமிஷன் ஜோன், ULEZ. புரியுதுல? இந்த ஏரியா, இந்த சிட்டி, இட் இஸ் தி லோ எமிஷன் ஜோன். அப்ப எங்க ஊருக்குள்ள எந்த வண்டி வந்தாலும் உங்க வண்டி லோ எமிஷன் குவாலிட்டியா இருக்கணும். ரொம்ப ரொம்ப கம்மியான புகை வெளியிடுற வண்டியா மட்டும்தான் உள்ள வர முடியும். பிகாஸ் இட் இஸ் தி அல்ட்ரா லோ, ரொம்ப கம்மியான பொல்யூஷனை எமிட் பண்ற ஒரு பிளேஸ். அதே மீறி வந்தீங்கன்னா ஃபைன் கட்டும். ஸோ வழியே கிடையாது. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எலக்ட்ரிக் வண்டிக்கு மாறி ஆகணும், இல்லைனா ஃபீஸ் ரொம்ப அதிகமாக கட்டணும், இல்லைனா பழைய வண்டியை வித்துட்டு புதுசு வாங்கி தான் ஆகணும். ஸோ அல்ட்ரா லோ எமிஷன் ஜோன் ஒரு பாயிண்ட்ல மாத்துறாங்க. அடுத்த பாயிண்ட் எலக்ட்ரிக் மொபிலிட்டி. நீங்க மூவ் பண்றீங்கனாலே அந்த மோட் ஃபார்ம் வந்து எலக்ட்ரிசிட்டியா இருக்கா, அந்த அவேர்னஸ் உருவாக்குங்க. அப்ப யாரெல்லாம் வந்து எலக்ட்ரிக் வண்டி வாங்குறீங்களோ உங்களுக்கு இன்சென்டிவ். எலக்ட்ரிக் வண்டிக்கு யாரெல்லாம் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கிறீங்களோ அந்த பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றது. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? பப்ளிக் அவேர்னஸ்ல. எஸ், அது ரொம்ப முக்கியமானது. உங்க வண்டி கிளீனா இருந்தாலும் விச் இஸ் பெஸ்ட் டிரான்ஸ்போர்ட்? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் தி மோஸ்ட் அட்வான்ஸ்ட் மெத்தட் ஆஃப் டிராவலிங். கிரீன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். வேற ஒன்னா சேர்ந்து பயணிக்கணும். ஸோ லோ ஜோனா இருக்கணும், கிளீன் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கணும், பில்டிங்கோட ஸ்டைலையும் மாற்றணும். அதாவது ஒவ்வொரு பில்டிங்கும் அதிகமான எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணாத மாதிரி உருவாக்கணும். இது எல்லாமே லண்டன்ல உருவாக்கணும் ரிஃபார்ம். ஸோ இதுல இதெல்லாம் பெஸ்ட்டோ டெல்லிக்கு எடுத்துக்கலாம். அடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பண்ண ஐடியாஸ். சேம் பாயிண்ட், வெஹிக்கல் எமிஷன் ஸ்டாண்டர்ட். ஒவ்வொரு வண்டியும் எவ்வளவு எமிட் பண்ணணும், எவ்வளவு பொல்யூஷனை வெளியே தள்ளலாம். முடிஞ்ச அளவுக்கு கிளீனர் ஃபியூலை தான் பயன்படுத்தணும். அண்ட் பொல்யூஷன்றது அதுக்கு பார்டர் கிடையாது. மற்ற கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து தான் லா போகணும். ஸோ ரீஜனல் கோஆர்டினேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம ஊர்ல ஒரு எக்ஸாம்பிள், சைனா. ஃபர்ஸ்ட் மல்டி இயர் ஆக்ஷன் பிளான். அதாவது உங்க பிளானை வந்து விண்டருக்கு மட்டும் போடாம த்ரூஅவுட் தி இயர் ஒரு லாங் டர்ம் ஆக்ஷன் பிளான். அதில் ஃபர்ஸ்ட் முக்கியமானது சிட்டிக்குள்ள இருக்கிற எல்லா பில்டிங்கும் இதெல்லாம் ரொம்ப அதிகமான பொல்யூஷன் உருவாக்குதோ அந்த எல்லா இண்டஸ்ட்ரீஸும் சிட்டிக்கு வெளியே வச்சிருக்கும். பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் தி அவுட் சைட் ஆஃப் தி சிட்டி. உடனடியாக கோலை பேன் பண்ணணும் அண்ட் ரியல் டைம்ல ஏரை மானிட்டர் பண்ணணும். ஸோ அந்த எல்லா ஐடியாஸும் ஜஸ்ட் 5 இயர்ஸ்ல 35% PM 2.5 குறைச்சிருக்கு. ஸோ நமக்கு முன்னாடி நிறைய மாடல் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அவங்களோட சக்சஸ் இருக்குல்ல. ஓகே தானே? அப்ப இந்த எல்லா பாயிண்ட்ஸும் கம்பைல் பண்ணி we have to create the unified air shed பிளான். எல்லா ஸ்டேட்லயும் ஒரே என்ன பண்ணும், அப்ப இதெல்லாம் சேர்த்து எல்லாம் டிஃபரெண்ட் ஸ்டேட்டா இருந்தாலும் அந்த ஃபுல் பகுதியும் ஒன் பொல்யூஷன் ரீஜனா அப்ளை பண்ணணும். we have to treat the Delhi NCR as the single pollution zone. எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணி ஓகேல யூனிஃபைடு ஏர் ஷெட் மேனேஜ்மெண்ட் பிளான். ஸோ டெல்லி, ஹரியானா, யூபி, ராஜஸ்தான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிளான் டுகெதர். எல்லா வண்டிக்கும் சேம் ரூல்ஸ், ஃபார்மருக்கு சேம் ரூல்ஸ், எமிஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சேம் ரூல்ஸ். எல்லா ஸ்டேட்ஸும் உருவாக்கணும். அது கூட இது பார்த்தோம்ல, ரியல் டைம் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங். ஓகேல, நம்ம என்ன பார்க்கணும் புரியல. மற்ற கண்ட்ரியோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தோம்ல, அதை வந்து கம்பேர் பண்ணி நம்ம இந்தியாவுக்குன்னு அந்த டெல்லி முழுக்க ரீஜனுக்குன்னு ஒரு யூனிஃபைட் பிளான் ரெடி பண்றோம். அந்த யூனிஃபைட் பிளான்ல என்ன பாயிண்ட்ஸ்லாம் வரும் பார்க்கணும். அப்போ அதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஆல்ரெடி பேசினது, எலக்ட்ரிக் மொபிலிட்டி. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல சேம் பாயிண்ட், அதிகமான EV வண்டிஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வண்டி, தட் ரிசல்ட் டு லெஸ் பொல்யூஷன் அண்ட் மோர் எலக்ட்ரிக் பஸ், லார்ஜ் மெட்ரோ நெட்வொர்க். அண்ட் ரொம்ப முக்கியமானது கன்ஸ்ட்ரக்ஷன் ஜோன்ஸ் எல்லாத்துக்குமே டஸ்ட் கண்ட்ரோல் நார்ம்ஸ்லாம் ஸ்ட்ராங் பண்ணணும். ஓப்பன் வேஸ்டா இருக்குல்ல சில சைட்ஸ், அது சரி பண்ணணும். சிமிலர்லி ஃபார்மர்ஸ் லேண்ட் எரிக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன, அடுத்த சீசனுக்கு விதை போடணும். மெஷின் வச்சு கட் பண்ணா டைம் ஆகும், டைம் கன்சூமிங். அந்த மெஷின் வாங்குறது காஸ்ட்லி. அப்போ எக்கனாமிக்கலா ரொம்ப சீப்பரா ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொன்னீங்கன்னா இன்சென்டிவ் கொடுத்தா இந்த பர்னிங்கை குறைக்கலாம். ஓகே தானே? இது எல்லாம் இந்த ஆர்டிகல் கொடுத்திருந்த சொல்யூஷன். அண்ட் லாஸ்டா இன்னொரு முக்கியமான சொல்யூஷன், பாலிசி லெவல் சேஞ்ச் ஓகே, டெக்னாலஜி அப்கிரேஷன் ஓகே, வண்டி அப்டேஷன் எல்லாம் ஓகே தான். பட் லாஸ்ட் முக்கியமானது ஹியூமன் பீங்ஸோட பிஹேவியரல் சேஞ்ச். அது என்ன பண்ணணும், நிறைய கேம்பெயின்ஸ், கான்ஸ்டன்ட் மெசேஜிங். தீபாவளி அப்போ மட்டும் மெசேஜ் பண்ணாம
லைஃப் ஸ்டைல் முழுக்க பொல்யூஷனை பற்றி பேசிட்டே இருக்கணும், கேம்பெயின் பண்ணணும். அண்ட் ஸ்கூலில் நிறைய ப்ரோக்ராம். ஸோ கேம்பெயினிங் பப்ளிக்ல ஸ்கூல் லெவல் அவேர்னஸ், ஸ்கூல் லெவல் ப்ரோக்ராம்ஸ், அதுக்கப்புறம் அந்தந்த ஊரில் கம்யூனிட்டி இனிஷியேட்டிவ் என்ன உருவாகுது, இண்டிவிஜுவல் பிஹேவியர்ல இருந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி உருவாகுதா? ஓகே தானே? அப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணாமல் இருக்கிறதுனால மட்டும்தான் வருஷம் பொல்யூஷன் வருது தவிர பொல்யூஷன் இஸ் நாட் தி நேச்சுரல் ப்ராப்ளம். இட் இஸ் அபவுட் தி ஹியூமன் ப்ரையாரிட்டிஸ். ஹியூமன் தன்னோட ப்ரையாரிட்டி கரெக்டாக வைக்கலன்னா பொல்யூஷன் வருது. நாம எல்லாரும் கலெக்டிவா ஒரு ஆக்ஷன் எடுக்கல, கவர்னன்ஸ்ல ஒரு கேப் இருக்கு, கல்ச்சுரலாவே நம்ம ஹேபிட் எப்படி இருக்கு, தீபாவளி எப்போ பொல்யூஷன் உருவாக்குற மாதிரி இருக்கு. ஸோ டெல்லியில விண்டர்ல வர பொல்யூஷன் இருக்குது, இட் இஸ் நாட் தி இயற்கையோட பிரச்சனை கிடையாது, இட் இஸ் தி ப்ராப்ளம் மேட் பை ஹியூமன்ஸ் தெம்செல்ஸ். ஓகே தானே? இட் இஸ் தி மேன்மேட். அப்போ இந்த மேன்மேட் ப்ராப்ளம் முடிஞ்ச அளவுக்கு 1 இயர்ல சரி பண்ண முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமானது we have to act like a எமர்ஜென்சி. ஒரு அர்ஜென்சி பிளான் ஒர்க் பண்ணுவாங்களே, அந்த ஆக்டிவா ஒர்க் பண்ணணும். அது கூடவே டெல்லி கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கோஆர்டினேஷன் இஸ் நீடட். அர்ஜென்சி லெவலில் ஒர்க், கோஆர்டினேஷன், அண்ட் லாஸ்டா கரேஜ். Take tough political decisions regarding technology, policies and everything.